வணக்கம். ஸ்டட் எக்ஸ்ட்ராக்டர் பயன்படுத்தி ஸ்டட் மற்றும் போல்ட்டை கழற்றுவது குறித்த இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பயிற்சியின் முடிவில் பயிற்சியாளர்கள் செய்ய இயல்பவை. ஸ்டட் உடைவதற்கான காரணங்களை அறியலாம். உடைந்த ஸ்டட்டை எவ்வாறு முறைப்படி அகற்றுவது, தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள், ஒரு பயிற்சியாளர் கருவி கிட், ஒரு டாப் ரெஞ்ச் செட், ஸ்டட் எக்ஸ்ட்ராக்டர் செட், உடைந்த ஸ்டட் கொண்ட சிலிண்டர் பகுதி. தேவையான பொருட்கள்: காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப. ஸ்டட்கள் இரும்பிலால் ஆனவை. இதன் இரு பக்கங்களிலும் த்ரெட்கள் இருக்கும் மற்றும் இரு பக்கங்களிலும் நட்களை ஃபிக்ஸ் செய்ய இயலும். போல்ட்கள் அல்லது ஃபாஸ்ட்னர். இவற்றின் ஒரு பக்கத்தில் உள்ளமைக்கப்பட்ட ஹெட் நட் இருக்கும், மறுபக்கத்தில் பொருத்தக்கூடிய நட் இருக்கும். போல்ட் செல்ல இடமில்லை என்றாலோ அல்லது மிக நீளமான போல்ட்டை பயன்படுத்துவதை தவிர்க்க அந்த இடத்தில் ஸ்டட் பயன்படுத்தப்படுகின்றது. கவர் பிளேட்டை பொருத்தி அல்லது சிலிண்ட்ரிக்கல் இன்ஜினுடன் சிலிண்டர் கவர்களை பொருத்தவும் ஸ்டட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்டட் மற்றும் போல்ட் உடைவதற்கான காரணங்களை தெரிந்து கொள்வோம். ஸ்டட்டை துளைக்குள் திருகும் போது அல்லது நட்டை டைட் செய்யும் போது அதிகப்படியான டார்க்கை பயன்படுத்தினால் ஸ்டட் அல்லது போல்ட் உடையக்கூடும். அதிக ஈரப்பதம் மற்றும் த்ரெட்கள் துருப்பிடிக்கும் போது, இலைகள் பொருந்தும் வீதம் சரியாக இல்லாத போது த்ரெட்கள் சிக்கிக்கொள்கின்றன. உடைந்த ஸ்டட்கள் மற்றும் போல்ட்களை அகற்றுவதற்கான பல்வேறு வழிகள் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். பிரிக் பஞ்ச் முறை. ஒரு பிரிக் பஞ்ச் மற்றும் சுற்றியலை பயன்படுத்தி உடைந்த போல்ட்டை கடிகாரத்தின் எதிர் திசையில் திருப்பவும். போல்ட்டை எதிர் திசையில் தட்டினால் போல்ட் திருகி மேலே வரும். ஸ்டட் மேல்பரப்பில் உடைந்திருந்தால் இம்முறையை பயன்படுத்தலாம். ஃபில்லிங் ஸ்கொயர் ஃபார்ம் அல்லது சதுர வடிவத்தை உருவாக்குதல். ஸ்டட் மேல்பரப்பில் உடைந்திருந்தால் மேற்பரப்பிற்கு சற்று மேலே திட்டமிடப்பட்ட இடத்தில் ஒரு சதுரத்தை அமைக்கவும். சதுர டேப்பர் பஞ்ச் முறை, அதாவது யூசிங் ஸ்கொயர் டேப்பர் பஞ்ச். உடைந்த ஸ்டட்டை அகற்ற ஒரு துளையிட்டு சதுரத்தை ஒட்டுவதன் மூலம் அகற்றலாம். ஸ்டட்டை திருக பொருத்தமான ஸ்பேனரை பயன்படுத்தி எதிர் திசையில் திருகவும். ஈஸி அவுட் முறை. ஈஸி அவுட் அல்லது எக்ஸ்ட்ராக்டர் என்பது ஒரு கைமுறை. இது டேப்பர் ரீமர் போன்றது மற்றும் இடது பக்கம் சுல் உடையது. எக்ஸ்ட்ராக்டர்கள் 5 துண்டுகளின் தொகுப்பில் கிடைக்கின்றன. பரிந்துரைக்கப்பட்ட ட்ரில் அளவு ஒவ்வொரு ஈஸி அவுட்டிலும் பஞ்ச் செய்யப்பட்டிருக்கும். துளையிடுதல். பரிந்துரைக்கப்பட்ட ஈஸி அவுட் அளவு அமைக்கப்பட்டு டாப் ரெஞ்சை பயன்படுத்தி கடிகாரத்தின் எதிர் திசையில் திருப்பவும். திருக திருக துளை ஆழமாகி ஸ்டட்டின் பிடி அதிகரிக்கும். மேலும் திருகினால் ஸ்டட் கலந்துவிடும். ட்ரில் துளையிடுதல். ஸ்டட்டின் மைய பகுதியில் அதன் அளவில் ஒரு துளையிடுக. இது த்ரெட்களை மட்டும் விட்டுவிடும். உடைந்த சிப்ஸ்களை ஸ்கிரிப்லரின் முனையில் வைத்து உடைந்த த்ரெட்களை அகற்றவும். துளையை இன்னும் ஒரு முறை தட்டி த்ரெட்களை வெளியேற்றவும். வேறு எந்த முறையும் வேலை செய்யவில்லை என்றால் ஸ்டட்டின் அளவு அல்லது அதைவிட பெரிய அளவு துளையிடவும். எனவே ஒரு பெரிய டேப்பை பயன்படுத்தி துளையிடவும். பின்னர் ஒரு பெரிய அளவு ஸ்டட்டை அவ்விடத்தில் பொருத்தவும். உடைந்த ஸ்டட் அல்லது போல்ட்டை எப்படி அகற்றுவது என்று பார்க்கலாம். ஒரு ஃபைலை பயன்படுத்தி அகற்றப்பட வேண்டிய ஸ்டட்டின் மேற்பரப்பை தட்டையாக்கவும். மையப்பகுதியை கண்டறிந்து பஞ்ச் செய்யவும். ஈஸி அவுட் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அளவு ட்ரில்லை தேர்ந்தெடுக்கவும். பஞ்ச் செய்த இடத்தில் துளையிடவும். துளை செங்குத்தாக இருக்க வேண்டும். இப்போது ஸ்டட் எக்ஸ்ட்ராக்டரை துளையில் பொருத்தவும். டாப் ரெஞ்சை பயன்படுத்தி எதிர் திசையில் திருகவும்.
எக்ஸ்ட்ராக்டர் ஸ்டட்டில் ஊடுருவும் போது அது உடைந்து அவிழ்ந்துவிடும். த்ரெட்களை லூப்ரிகேட் செய்து புதியவை மாற்றவும். மேல் பரப்பில் ஸ்டட்டின் இரு பக்கங்களையும் தேய்க்கவும். wrench-ஐ பயன்படுத்தி உடைந்த ஸ்டட்டை அகற்றவும். ஸ்டட் எக்ஸ்ட்ராக்டர்களை பயன்படுத்தி ஸ்டட்கள் மற்றும் போல்ட்களை அகற்றுவது குறித்த இந்த பகுதியை சுருக்கமாக பார்க்கலாம். ஸ்டட் மற்றும் போல்ட் எக்ஸ்ட்ராக்டர் உடைப்புக்கான சில காரணங்கள்: அதிகப்படியான டார்க், அரிக்கப்பட்ட த்ரெட்கள் மற்றும் பொருத்தமில்லா த்ரெட்கள். ஸ்டட் மற்றும் போல்ட்டை அகற்ற பல்வேறு வழிகள் உள்ளன. அவை பிரிக் பஞ்ச் மெத்தட், சதுர வடிவத்தை தாக்கல் செய்தல், ஈஸி அவுட் முறை, ட்ரில் ஹோல் முறை.